சாட்டர்டே, சண்டே 2 எபிசோட்லயுமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரோஸ்ட்டுக்குள்ளானது ஒரு பார்த்தீங்கன்னா, விசித்ரா அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அவங்க 2 விஷயங்கள் அந்த நெயில் பாலிஷ் விஷயம் அது அர்ச்சனாவுக்கே தெரிலன்ட்டாங்க. அது வச்சாங்களோ வைக்கலையோ அது அவங்களுக்கு தான் தெரியும். 2வது விஷயம் வந்து அவங்க நேரடியாக குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு விஷயம். யாருன்னா தினேஷ். தினேஷினுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு அவங்களுக்கு உரிமை உண்டானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒருவேளை அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னா கூட ஒரு ஃப்ரெண்ட்லி அடிப்படையில் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் 2 பேரும் க்ளோஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது கேமரா கிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணது தவறு அப்படின்னு கமல் சார் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார். அதுதான் நம்ம பார்த்தோம். இவங்க தவறு செய்தாங்க ஒரு சுட்டி காட்டுறாரு. இதுக்கு ஸ்டாண்ட் வித் விசித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்குறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்லணுமா, விசித்ராவுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க விசித்ரா யுகேந்திரன் 2 பேரும் ஒரே கேட்டகரியில் தான் இருப்பாங்க. 3வது வாரம் 4வது வாரம் போகிற அளவு தான். ஆனால் இவங்க எந்த இடத்துல வந்து கவனிக்கப்படும் போட்டியாளராக மாறினாங்கன்னா, அந்த யார் பிரதீப் ஆண்டனியோடைய எவிக்ஷன் நடந்தபோது இவங்க ஒரு விஷயத்தை எடுத்து பேசினாங்க. அதாவது திட்டமிட்டு பிளான் பண்ணி அவர் அனுப்பிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அவர் அனுப்புனதுக்கான கோபத்தில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து விசித்ராவை ஆதரித்தது வந்து உண்மை. அதற்கு பிறகு அவங்க அந்த கேரி ஃபார்வர்டு எடுத்துகிட்டு அப்படியே மேலே போகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அர்ச்சனாவுடைய விஷயம் வந்தது. அர்ச்சனா கூடயே இருக்கும்போது இவங்களுக்கு பயங்கரமான நேம் வந்ததுங்க. அப்புறம் அந்த பூகம்பம் டாஸ்கில் பேசும்போது இவங்களுடைய கிராஃப் பயங்கரமாக உயர்ந்து போன அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏன் விசித்ராவினுடைய கிராஃப் குறைஞ்சதுன்னா சேர்க்கை சரியில்லை. விஷ்ணு சொன்னது போல் சேர்க்கை சரியில்லை. என்னங்க 2 கண்டஸ்டன்ட்டோட பேசினா சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? அப்போ இவங்க கூடலாம் பேசினா சேர்க்கை சரியா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது என்னன்னா, இந்த 2 கண்டஸ்டன்ட்ஸ் அதுலேயும் முக்கியமாக மாயாவுடைய கேரக்டர் என்னன்னா, ஒருத்தவங்க முகத்துக்கு நேராக அப்படியே அன்பை வாரி கொட்டுறது, ஆனால் முகத்துக்கு பின்னாடி குழி பறிப்பது. இதை நம்ம 24/7 பார்த்ததுனால தெரியும். அதேமாதிரி விசித்ராவை தூக்கணும்னு பயங்கர திட்டமிடல் பண்ணிட்டு இருந்தவங்களும் மாயா தான். இப்போவும் அவங்களுக்கு வந்து விசித்ராலாம் இந்த அளவு வந்தது பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக அதுக்கான விஷயங்களை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் புரியாத இவங்க போய் அந்த மாயா கூட கிரிஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது ரசிகர்களுக்கு பிடிக்கவே இல்லாது. நம்ம சேனல்லே இவங்க விசித்ரா அவங்களுடைய விஷயங்கள் எவ்வளோ நிறைய விஷயங்கள் பதிவு பண்ண எனக்கே இப்போ உண்மையாலே அது பிடிக்கல. அந்த ஸ்டாண்ட் வித் விசித்ரான்னா இவங்க தப்பு செஞ்சுருக்காங்க. கமல் சாரே யாரையும் கேட்க மாட்டார். ஏதோ இன்னும் ஒன்றும் பெரிய தண்டனையெல்லாம் அவர் கொடுக்கல. ஏங்க மற்றவங்க வீட்டு விஷயத்தில் மூக்க நுழைக்கிறீங்கன்னு கேட்டதில் இவங்க வந்து முகம் இது கஷ்டப்படுறாங்க. ஸ்டாண்ட் வித் விசித்ரான்னா ஒன்றும் புரியலையே. இவங்க உண்மையாலே நல்லது செஞ்சு கரெக்டான விஷயங்கள்ல இருந்து இவங்களை தப்பாக கேட்டிருந்தால் ஸ்டாண்ட் வித் விசித்ராங்கிறத நான் கூட ஆதரிப்பேன். இவங்க செய்தது தவறு தானே. மற்றவங்க வீட்டு பிரச்சனை இவங்களுக்கு எதுக்கு? அதாவது சும்மா கவனத்தை இருக்கணும்னு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. இப்போ அர்ச்சனாவை எடுத்துக்கிட்டோன்னா, அர்ச்சனா கரெக்டாக சொல்லும்போது கமல் சார் வந்து இன்சல்ட் பண்ணுறாரு. அப்போ ஸ்டாண்ட் வித் அர்ச்சனா நீங்கன்னா கூட தப்பு. அதே அர்ச்சனா தவறு செய்யும்போது கமல் சார் திட்டுறாருன்னா ஐம் ஸ்டாண்ட் வித் அர்ச்சனான்னா அதுலேயும் வேஸ்ட்டு கிடையாது. அதேமாதிரி இந்த மாயா பூர்ணிமா ஒவ்வொரு வாரமும் ரோஸ்ட்டு பண்ணுறாருன்னா ரோஸ்ட்டு பண்ணுற மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோஸ்ட்டு பண்ண அதே அவர் சரியாக பண்ணலங்கிறது தானே இன்னும் எங்கள் கேள்வியாக இருக்குது. ரெட் கார்டு கொடுத்து அனுப்புகிற விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது. அதற்கு அடுத்தது நிக்சன் விஷயம் பேசப்படணும் அப்படின்னா நிக்சனை வெளில அனுப்புறது 6வது வாரம் திட்டமிட்டதே மாயா. இன்னைக்கு என்னமோ அவங்க அந்த பாட்டெலாம் பாடுறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்தது. ஓகே, என்ன முதல் ப்ரோமோவே செலிப்ரேஷன் ப்ரோமோவாக வந்துருச்சே. அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக செலிப்ரேஷன் மோட பிக் பாஸ் வீட்டில்னு பார்த்தா காலையிலேயே எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த காட்சிகள்லாம் பார்க்குறோம். யார் யார் என்னென்ன எடுத்தாங்க அப்படிங்கிறத 1 by 1 நம்ம சேனலில் பதிவு பண்ணுவோம்.